சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். தற்பொழுது தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 68ஆம் ஆண்டை முன்னிட்டு தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை தேனாம்பேட்டையில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். சென்னை தேனாம்பேட்டையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி, நடிகர்கள் பலர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். ஆரோக்கியத்துக்கு நல்லது. எனக்கு வண்டி அதான் சொன்னல, வண்டியில போறதை விட சைக்கிள்ல போறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம் தானே. ஆரோக்கியத்துக்கு நல்லது. எனக்கு வண்டி அதான் சொன்னல, வண்டியில போறதை விட சைக்கிள்ல போறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டை முன்னிட்டு தற்பொழுது பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் நடிகர்கள் பலர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றனர். தென்னிந்திய நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் ஆலோசனை தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜேஷ், தற்பொழுது சென்னையில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் என்ன? இது குறித்தான விரிவான தகவல்கள். நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கிற நம்முடைய நடிகை ஷர்மிளா இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் நாம் கேட்கலாம். மேம், இந்த பொதுக்குழு கூட்டத்தில் என்ன எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா இவங்க வந்து ஸ்ட்ராங்கா பேசணும். ஏன்னா எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் இவங்ககிட்ட தாராளமா எடுத்துக்கிறதுக்கு அவங்க எல்லாம் தயாரா இருக்கிறாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கணும் எல்லா ஆர்டிஸ்டும். ஏன்னா இவங்க வந்து ஹேமா கமிட்டி மாதிரி ஒன்று தமிழ்நாட்டில் வேணுமா தேவையில்லை. நடிகர் சங்கமே ஈக்குவலி பவர்ஃபுல். ஸோ தே கேன் டூ. ஒரு நம்பிக்கையோடு நீங்களாம் வரணும். நீங்களாம் வரல, நம்பிக்கையோடு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் நடிகர் சங்கத்தில் கொடுத்தீங்கன்னா நிச்சயமா அது செயல்படும். நீங்க தமிழ்லயும் நடிச்சிருக்கீங்க, மலையாளத்திலையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. மலையாளத்தின் உலகத்தில் இப்படியான ஒரு பிரச்சனை வர்றதுக்கான காரணம் என்ன? முக்கால்வாசி இதில் வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேருமே தான் காரணம். இதில் மெயினாக ஏஜென்ட்டு நடுப்புற இருக்காங்க பாருங்க, ஆர்டிஸ்ட் ஏஜென்ட், மேனேஜருங்க இல்லை, ஏஜென்ட்டுன்னு புது பசங்க வந்துட்டு அவங்க பண்ணுற வித்தை தான் அது ஃபுல்லாகவே. கிராமத்துலேருந்து வர பொண்ணுங்க கிட்ட உங்களுக்கு காரை காட்டுறோம், பங்களாவை காட்டுறோம். இவங்க சும்மா இவங்க மேனேஜராக கூட இருக்க மாட்டாங்க, சும்மா வந்து எங்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஸ்டுடியோஸில், செட்ஸில். இதை போய் கிராமத்து மக்கள்கிட்ட காட்டுது. இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அது இதுக்காக எனக்கு தெரியவே தெரியாது, சும்மா ஒரு ஃபோட்டோன்னு நின்று இருப்பேன். இந்த மாதிரி சொல்லி இந்த பொண்ணுங்களை வந்து கரெக்ட் பண்ணுறது. இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்காம கூட இருக்காங்க. பொண்ணு வர ரெடியாக இருக்கும், உங்களுக்கு என்ன நக்கா ஃபைன், இவன் கமிஷன் அடிச்சுட்டு போகிறது. இதுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வந்திருக்காங்க கேரளாவில். அது ஓய்வு. நீங்கள் நடிச்சு கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான சர்ச்சைகள் இருந்துச்சா? உங்களுக்கு இது தொடர்பாக ஏதாவது தொந்தரவுகள் கொடுக்கப்பட்டதா? நான் சொன்னேனே, இந்த தமிழில் காலம் மாறி போச்சுன்னு ஒரு படம், அது ஒரு ரீமேக் மலையாளத்தில் வந்திருந்தது. அர்ஜுனன் பிள்ளை மஞ்சு மாப்பிளம் அப்படின்ற பேரில் படம் ஃபுல்லாக ஷொர்ணூரில் எடுத்தோம், எந்த தொழிலும் வரல. பொள்ளாச்சியில் ஃபைனலாக ஒரு சாங் மட்டும் இருந்துச்சு. அதில் வந்து 3 நாள் ஷூட்டிங், 2 நாள் கரெக்டாக போச்சு. 3ஆவது நாள் பேக்கப் டே. பேக்கப்னா எல்லாருமே போயிடுவாங்க, ஹெல்ப்புக்கு ஆள் இருக்காது. அந்த மேனேஜர் பேர் சண்முகாங்க. அவர் என்ன சொன்னார், கொஞ்சம் ப்ரொடியூசரை போய் பார்த்துட்டு போயிடுமா அப்படின்னு ஒரு பாய் சொல்லிட்டு போங்க.
எனக்கு 2 அசிஸ்டன்ஸ் 2 பேரையும் கூட்டு நான் ரூமுக்கு போனேன் எல்லாமே ட்ரங்கர்ட் பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்க யாருமே ஒரு தலையை நிமித்தக்கூடிய கண்டிஷனில் உடனே எங்கள் மேலே அட்டாக் பண்ண வந்தாங்க. அந்த அக்காவையும் அட்டாக் பண்ணாங்க, அந்த லக்ஷ்மணை போட்டு அடித்தாங்க. நான் எஸ்கேப் ஆகி வெளியில் ஓடி வந்து எங்கள் ஆட்டோக்காரங்களாம் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. கிருபாகரன் அங்கிள் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அரிக்கல்ராஜ் எம்பின்றவர் எங்களுடைய தூரத்து சொந்தம் ப்ளஸ் எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஸோ அவர் கூட இருந்தவர். அவங்க பேரெல்லாம் எடுத்தவொடனே இவங்க வாங்க வந்து பார்க்கலாம்னு சொல்லி இந்த ஆட்டோக்காரங்களை உள்ளே வந்து அவங்க இந்த சுச்சுவேஷனை டீல் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு ஆட்டோக்காரங்களை கொண்டு போய் எஸ்டி பண்ணேன் அப்பாவுக்கு. டேடிக்கு எஸ்டி பண்ணவொன்னே அப்போது கலைஞர் அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போது ராஜாத்தி அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சாங்க. அவங்க செட் ஆஃப் போலீஸ் அப்படி காலம் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. ஹேமா கமிட்டி போல தமிழகத்தில் வேணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாம் நினைக்கிறேன். நடிகர் சங்கமே போருமே. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே பல்வேறு ஆலோசனைகள் நடத்த நடிகர் சங்கம் திட்டமிட்டு இருக்கிறது. ஏற்கனவே திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர்கள் சங்கத்திற்கும் ஏராளமான பிரச்சனைகள் சென்று கொண்டிருக்கிறது. படப்பிடிப்பு ரத்து நவம்பர் 1ஆம் தேதி முதல் நாங்கள் படப்பிடிப்பு நடத்த மாட்டோம் என்று தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போடப்பட்டிருக்கிறது. இது குறித்தும் இந்த நடிகர் சங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே மலையாள திரையுலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஹேமா கமிட்டி போன்று தமிழகத்திலும் நிறைய பாலியல் சர்ச்சைகள் பல இருப்பதாக நடிகைகள் தெரிவித்தாலும் நம்மோடு தற்பொழுது பேசிய ஷர்மிளா அதெல்லாம் ஹேமா கமிட்டி போன்ற ஒரு கமிட்டி தேவையற்றது, நடிகர் சங்கமே இருக்கிறது, அவர்களே இதற்கான ஒரு குழுவை அமைத்து அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டம் என்பது தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ். சென்னையில் தன்னந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது தேனாம்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தன்னந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். முதல்ல போறேன், கையெழுத்து போடுறேன், வெளியே வரையில பேசுறேன். ஆனா பெண்களுக்கு குறிப்பா நடிகைகளுக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டு வலுவா எடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் இந்த அப்படி போயிடலாமே. வாங்க. ரோட்ல நின்று பேசுறீங்க. உள்ள வாங்க, உள்ள வாங்க. அங்க போயிடலாம். இல்லப்பா, கொஞ்சம் இந்த இவங்க எல்லாம் தெரியட்டும். வாங்க வாங்க. சென்னையில் தன்னந்திய நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது தேனாம்பேட்டையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கின்றனர். மேலும் திரைத்துறை உலகில் உள்ள நடிகர்கள் பலரும் இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றனர். பெண்களுக்கு எதிரான பாலிய வன்கொடுமை வந்து பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. தமிழ் திரையுலகில் அந்த மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன சார்? பாலியல் வன்கொடுமை அமைதி உலகம் ஃபுல்லா நடக்குது தவறு. சினிமாவில் சகோதரிகள், பெண்கள், கதாநாயகிகள், எங்க கூட நடிக்கிறவங்க எல்லாமே எங்க குடும்பம் ஒன்னா. அதாவது பெண்களுக்கு ஒரு அவமானம்னா அதில் முழு காரணம் நாங்கள் நடிக்கிறவங்க தான், எங்கள் குடும்பம் தான் அது. அதனால இப்போ நீங்கள் கேரளாவில் நடக்குது, இங்கே நடக்கலை. ஒரு திருடன் ஒரு திருட்டு போயிடுச்சு உங்கள் வீட்டில், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. எப்போ திருடு போச்சுன்னு கேட்பானா இல்லையா? போலீஸ்கார் கேட்பாரா இல்லையா? சார், ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடினா பலான்னு ஒரு அறை விட மாட்டார். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். எந்த துறையிலையும் ஒரு தப்பு நடந்தால் ஒருத்தன் படுக்கைக்கு கூப்பிட்டா பலான்னு அரைஞ்சிட்டு போயிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? தேன் எடுக்கிறவன் நக்கத்தான் செய்வான் போகிறங்க, அது வேற விஷயம். இப்போ யார் தேன் கூட்டில் கல் எறிகிறான்னு பார்க்கணும். சினிமாவை ஊற்றி மூடுறதுக்காக பார்க்குறாங்க. இப்போ கேரளா மோகன்லால் ஒரு சின்ன மீட்டிங்கில்
ஒரு ஜாலி மூட்டில் ஏதோ பண்ணுறாருன்னா அது எப்படி ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம். அதை வச்சு அவர் கேரக்டர்லாம் இது பண்ணக்கூடாது.